पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 582வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது பிரபு என்பது விபு ஆயிற்று, அபு ஆயிற்று, விபு ஆயிற்று, பிரபு. நாரதர் சொற்களில் புகுந்து விளையாடுறார். சரஸ்வதி மைந்தன் அவருக்கு என்ன? நாரதர் சொல்றார் வசிஷ்டரை பார்த்து, வசிஷ்டா, இப்படி 582வது திருநாமம் திருவேங்கடமுடையானுக்கு பிரபு. பிரபுன்னா என்ன? நமக்கா பலபடி பிறக்கிறார் வாஸ்தவம். ராமனா பிறந்தார். அப்போ ராமனா அவன் பிறந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டவங்க இருந்தாங்க. சில பேர் அவங்கள நம்பி கூட போனாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க. இப்போ ஒன்றும் அவதாரம் நடக்கிறதா தெரியலையே. ஒரு எங்கே அவதாரம் நடந்திருக்கு சொல்லுங்க, போய் பார்க்கலாம். அவரை எங்கேயானு கிருஷ்ணர் வராரா? அவன் டிவியில் கிருஷ்ணர் வேஷம் போட்டு நான் தான் கடவுள்னு நான் சொல்கிறான். எங்கே பார்க்குறது கிருஷ்ணரை? எங்கே பார்க்குறது ராமரை? எங்களுக்காக விபுவாக வர வேண்டாமா? நாங்கள் லேட் கமர்ஸ் ஆச்சே, எங்களுக்காக வர வேண்டாம்? பின்னானார் வணங்கும் சோதி, அப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேண்டாமா அப்படின்னு ஜனங்கள் கேட்கலாம். அதுக்கு நாரதர் பதில் சொல்கிறார், அந்த அப்போ இருந்ததை விட இப்போ இன்னும் நல்லாவே பிறக்கிறான். நமக்காக பிறந்திருக்கான், நம்மளோட இருக்கான், பிறந்திருக்கான். இந்த ஊனக்கண்ணால் நம்ம பார்க்க முடியாமல் பிறந்திருக்கான். எங்கே சுவாமி அட்ரஸ்? என்ன அட்ரஸ்? ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம். பழியொன்றிருக்கார் பெருமாள். ரங்கநாதனை அங்கே போய் பார்த்தீங்கன்னா எங்கே சுவாமி விக்கிரகமாக இருக்கார், பைத்தியக்காரா. அர்ச்சாவதாரம்னு சொல்லி பகவானுடைய சரீரமே இது, அவன் தான் அங்கே இருக்கான். நீ கொஞ்சம் நன்னா புரிஞ்சுனுட்டியானா உனக்கு அனுகிரகம் பண்ணி பேசுவான், எல்லா வித காட்சியும் கொடுப்பான். திருவரங்கத்தில் சேரு, அப்படி அங்கேயே உண்டாயிரு. திருவரங்கத்தில் ரங்கநாதனாக தோன்றி இருக்கிறான். அதை பாப்பா நம்ம திருமலைக்கு அங்கே எம்பெருமான் காட்சி தரான். இல்லை காஞ்சிபுரம் போ, நீ கோயிலுக்குள்ளேயே போக வேண்டாம். திருவரங்கத்திலேயாவது அவர் எப்போது காலங்காலத்தில் எழுந்துக்குள்ளே வந்து புறப்பட்டு போயிடுவார். திருமலையிலாவது மலை ஏறி போய் நிற்கணும், ஜெருகண்டி சொல்லிடுவாங்க. ஆனால் மும்பையில் காஞ்சிபுரத்தில் எங்கேயா இருந்தாலும் 7 மைல் பிரயாணம் பண்ணி ஒன்று வந்து பார்த்துருவார். தினம் 7 மைல் 6 மைல்லாம் போகிறார் அவர். அப்போ காஞ்சிபுரத்தில் பார்க்கலாம், இல்லை திருக்குடந்தையில் பார்க்கலாம். இப்படி பல க்ஷேத்திரங்களில் பார்க்கக்கூடியே போகும் பகவான் இருக்கான். இன்றைக்கும் தோன்றி கொண்டிருக்கான். யாராவது திடீர்னு
நம்ம ஊரில் ஒரு 4 ஏக்கர் லேண்ட் இருக்குது, அதில் ஒரு கோயில் கட்டுனா கோயில் கட்டி கூப்பிட்டா வந்துடுறான். அவர்கள் எந்த வடிவத்தில் சேவை சாதிக்கணுமோ அந்த வடிவத்தில் சேவை சாதிக்கிறான். அவரை வெங்கட வரதன் அப்படிங்கிறார். என்ன வெங்கட வரதன்னு கேட்டா, வெங்கடேசன் மாதிரி இருப்பார், வரமும் கொடுப்பார் வெங்கட வரதன் அப்படிங்கிறான். திருமதி வெங்கடாச்சலபதியும் காஞ்சிபுரம் வரதராஜனும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்காங்களாம். அது மாதிரி அந்த ராமாவதாரத்தை பண்ண முடியுமா? ராமர் கையில் கோடாரியை கொடுத்து தசரத புத்திரனா ராமன் பண்ணி, ஆனால் இங்கே பண்ணிடலாம். கையில் ஒரு சாட்டையை கொடுத்து பார்த்தசாரதி ஆக்கி விட்டுருவா, திருவேங்கட முடியாது. அதனால் நீ நினைக்கிற வடிவத்தில் வரான், நீ நினைக்கிற வடிவத்தில் வரான். எப்பெல்லாம் ஆசைப்படுறியோ அப்பெல்லாம் சேவை சாதிக்கிறான். அப்போது அந்த அவதாரத்தை விட இது வசத்தி. அந்த அவதாரம் எடுத்த பொழுது கூட பகவானுக்கு நெஞ்சாரல், நெஞ்சில் கொஞ்சம் குமுறல் இருந்தது. சாக்ஷாத் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் தான் போய் நின்று துரியோதன்கிட்ட சொல்கிறேன், டே துரியோதனா பாண்டவாளை ராஜ்யம் கொடுத்துருன்னு. அப்போ அவன் சொல்கிறான், என்கிட்ட நீ கடவுள்னே எனக்கு தெரியுங்கிறான். அது ஒரு பெரிய வார்த்தை வேணும். புண்டரீகாட்சாமோகம் பதமே, நீ புண்டரீகாட்சனுக்கு நன்னா தெரியும், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் உங்ககிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, அதனால நான் நீ சொல்லபடி கேட்க மாட்டேன். என்கிட்ட என்னடா மைனஸ் பாயிண்ட்டை கண்ட, ரிஷிகள் காணவல்ல தவிக்கிறா, வேதம் இல்லைங்கிறது, நீ எப்படின்னா துரியோதனா மைனஸ் பாயிண்ட்டை பார்த்தேனே. நீ இந்த பாண்டவாள் கட்சி பேசுகிறவா, அதுதான் எனக்கு பிடிக்கல. நான் தான் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட நான் சொல்லபடி கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு பிடிக்காத பாண்டவாள் சப்போர்ட் நான் பண்ணுறேன்னா. என்னடா சர்வேஸ்வரே வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு கொஞ்சமாவது மனசில் மாற்றிக்க பார்த்தானா, கடைசி வரைக்கும் முடியாதுன்னுட்டான். நான் கெஞ்சினேன், 5 கிராமமாவது கூட, ராஜ்யமே வேண்டாம், 5 கிராமம் கொடு. நாங்கள் ஒரு 3 கிராமம் லிஸ்ட்டில் போட்டுருவோம், நீ 2 கிராமம் ஒன் சாய்ஸில் போட்டுருவோம். தண்ணியே இல்லாத ஒரே சஹாரா பாலைவனமாவது கூட 5 கிராமத்தை கொடுத்துருவோம். நாங்கள் சண்டை போடலை, செட்டில் ஆகிடுறோன்னு சொன்னோம். அவன் என்ன சொன்னான், இப்போ கிருஷ்ணா, ஊசி முனை நிலம் கூட பாண்டவாளுக்கு தரமாட்டேன். ஒரு ஊசியை பூமியில் குத்தினா அந்த ஊசி முனை எவ்வளோ ஏரியாவில் போகும்? கால் ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குமா? அந்த அளவு நிலப்பரப்பு கூட பாண்டவர்களுக்கு நான் கோடேன்னு சொன்னான். அப்படி நான் பெருமாள்னு தெரிஞ்சுன்னு கூட, நான் விபூன்னு தெரிஞ்சுன்னு கூட என்னை அவமதித்தான். அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த அர்ச்சாவதாரத்தில் அந்த கஷ்டப்படுறதுக்கே வாய்ப்பு இல்லை. யார்ட்டையும் நான் அழுறதில்லை, பேசுறதில்லை. அவன் ரொம்ப வேண்டாதுன்னு பேசுகிறேன். அதனால் எனக்கு அந்த வருத்தமும் கிடையாது. இல்லை, இப்படி இருந்து நான் உங்களை காக்க வந்திருக்கேன்னு சொல்கிறான் பகவான். இப்போ ஏற்பட்ட நிலைமையில் அவன் இருக்கிறதுனால இது உயர்ந்த பிறவி. பகவான் எடுத்த அவதாரங்கள்லேயே உயர்ந்த அவதாரம் எதுன்னு கேட்டால் அர்ச்சாவதாரம். என்னது அவதாரத்துக்கு முடிவே கிடையாது. கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சு. 125 இயர்ஸ் இருந்தார் கிருஷ்ணன். தன்னடி சோதிக்கு எழுந்துவிட்டார் வைகுண்டத்துக்கு. 11,000 ஆண்டுகள் இருந்தார் ராமன், வைகுண்டத்துக்கு போயிட்டார் தன்னடி சோதிக்கு. வராக அவதாரத்தை எடுத்தார், முடிச்சிட்டார் காரியத்தை, வைகுண்டம் போயிட்டார். அதே மாதிரியாக நரசிம்ம அவதாரம் க்ஷணம்தான் போயிட்டார். ஆனால் இது எவ்வளோ, நான் ஆரம்பம் தான், இது எண்டே கிடையாது. எத்தனை கஜினி மூது அடித்தாலும் மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணால் பகவான் உட்காந்து. இப்போ ஏற்பட்ட பகவான் இருக்கான். அவன் நமக்காக இவ்வளோ பல அவதாரங்கள் அர்ச்சாவதாரம் எடுத்து பல கோயில்களில் கோயில் கொண்டிருக்கான். இன்னும் புதுசாக கட்டி கொடுத்தா அங்கேயும் வந்து தங்குறான் அப்படின்னு தெரிஞ்சுனுட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு கவலையே கிடையாது வாழ்க்கையில். அதுதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கோயிலுக்கு பணம் கட்டினா சாமி காப்பாற்றுவார், ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்கோம் வழியை. இந்த அழகை ரசிக்கிறோமா? நமக்கா இந்த கரப்பாம்பூச்சிக்கு நடுவில் பகவான் நிற்கிறான் அப்படின்னு ரசிக்கிறோமா? ஏதோ ஒரு திருவேங்கடமுடையான் விபவமாக இருக்கார், திருசிவாரி சேவான அவ்வளோ விபவமாக இருக்கார். ஆனால் எத்தனையோ கோயிலில் விளக்கு கூட இல்லாமல் இருக்கார். அதனால் அங்கேயும் இருந்து கொண்டு தான் அனுகிரகம் பண்ணுறார். அவன் தான் உண்மையான பிரபு. ஆழ்வார் பாடி கெடுத்த அர்ச்சையில் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி அவர்களை நல்வழிப்படுத்தி காப்பாற்றுகிறான். ஆகையினாலே எம்பெருமானுக்கு பிரபு என்று பெயர். பிரகர்ஷமான ஜென்மத்தை உடையவர். பிரகரம் நாம் கூட அர்ச்சாவதாரம் ரொம்ப சந்தோஷம். வீட்டில் சில பேர் அர்ச்சாவதாரமாக தான் இருப்பாங்க. என்ன சிலை மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. என்ன உப்புமா பண்ணிட்டோமா, பயத்திறக்க மாட்டேன். ஏன் உப்புமா பண்ணாத, சப்பாத்தி பண்ணுன்னு சொன்னார்னா அடுத்த மணி என்ன கதியார் அவருக்கு தெரியும். அதனால் உப்புமா பண்ண ஆசை தாராளமாக அதுவே பண்ணு. எந்த கணவன் அர்ச்சையில் இருக்கிற திருமால் மாதிரி வாயை திறக்காமல் கொடுத்தது அப்படியே ஏற்றுன்னு இருக்காரோ
அந்த வீட்டில் அமைதி பூங்காவாயிடும். இல்லை எந்த வீட்டில் பகவான் இந்த சமயம் பூரி பண்ணி போடுன்னு கணவன் சொல்லிட்டான்னா பூரி யார் பண்ணுறது அப்படின்னு பூரி கட்டியே தூக்கி எறிஞ்சிட்டாங்களான்னு என்ன பண்ண முடியும்? அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜென்மா உயர்ந்த ஜென்மா. பகவானை என்னையும் ஒன்றை மாதிரி அர்ச்சையாக்கிவிடு அப்படின்னார் ஒருத்தர். அப்படி அர்ச்சாவதாரம் இங்கே உயர்ந்த நிலையிலே தோன்றி நம்ம இன்றும் பாதுகாத்து கொண்டிருக்கிறதுனால திருவேங்கடமுடையானுக்கு பிரபு என்ற பெயர் ரொம்ப பொருத்தம். பிரபுக்கள் அப்படி தான் இருக்கணும். நான் பார்த்துருக்கேன், ஒரு பெரிய சுவாமிகள் அந்த காலத்தில் ஆண்டவன் ஆசிரமத்து ஆண்டவனாக இருந்த திருக்குடந்தை ஆண்டவன் போயிருந்த ஒரு நாளைக்கு சாயங்காலம் போனால் ராத்திரி ஆகிடுத்து. அவர் பலகாரம் பண்ணிட்டார். அவர் பலகாரம் பண்ணி போட்டவர் எதிர்க்க வந்தார். சும்மா இருக்கலாம்னு நினைக்க, என்னையா பலகாரம் பண்ணினே சுவாமிக்குன்னு கேட்டு வச்சேன். உப்மா பிரமாதமாக இருக்குது. ஆண்டவனே சொன்னார் திருமொழியோ, இந்த உப்மா ரொம்ப லாவண்யமாக இருக்குன்னு சொன்னார். லாவண்யனா என்ன, அழகுன்னு தான் அர்த்தம். இவ்வளோ அழகாக உப்மா பண்ணேன்னு சொன்னார். அப்படின்னு தான் இருந்தால் எங்கிட்ட அவருக்கு பண்ணி போட்டவர். உள்ளே ஆண்டவன் உட்காண்டிருக்கார். வெளில நாங்கள் போய் காலை விழுந்துடுத்து. சரி, அவர் போயிட்டார். ஆண்டவன்கிட்ட போய் தரிசனம் பண்ணலான்னு திருக்குடந்தை சேவிக்க போனேன். நமஸ்காரம் பண்ணேன். என்னடா சொன்னான் அவன்னு கேட்டார். உப்மா ரொம்ப லாவண்யமாக இருக்குன்னு சொன்னால எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான். லாவண்யமாக எப்படி இருக்கும் உப்மா? நல்லா டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லுவா, அழகாக இருக்குன்னு சொல்லுவாளா? ஏன் என்னதுனாலும் இப்படி சாட்சின்னு தெரிலேன்னு. அவன் புரிஞ்சிக்கல. லாவண்யமாக இருக்க அழகாக இருக்கு சொல்லுறோம் போயிட்டான். நீ கேட்குற, உனக்கு சொல்லணுமோ இல்லையோ, அதுக்கு வழி தான் இருக்குது, அவனை கூப்பிடு அப்படின்னார். அந்த ஆள் வந்தான். ஏண்டா அவ்வளோ லாவண்யமாக உப்புமா இருக்குதுன்னு சொன்னேன், இவனுக்கு கொஞ்சம் கொடுக்கப்படாதா அப்படின்னு. லாவண்ய உப்புமா அழகு உப்புமா எங்கே பார்த்துருக்கோம் நாம். சரி, அழகி உப்புமா கொடுக்க போகிறான்னு சொல்லி நான் வந்தேன். ஆனால் திருக்குடந்தை ஆண்டவன் ரொம்ப ரொம்ப ஹாஸ்யமானவர். மாதவச்சார், நான் இப்போது அவருடைய ஸ்ரீகாரி இப்போ இருக்கார். அவரோட மாதவனுக்கு ஒரு கொட்டாங்கச்சியை கொடு அப்படின்னார். ஒரு இலையில் உப்புமாவை கொடுத்தா கீழே தொடச்சி ஒரு கொட்டாங்கச்சியை வச்சேன். எதுக்கு அது வச்சுருக்கான்னு தெரியல. வெறும் பிரசாதம் தானே, கையால் பச்சையெல்லாம் கொடுத்துட்டாலே. அதை உப்புமா வாயில் போட்டேன். ஒரே உப்பு. லாவண்யமாக இருக்குது, லவணம் ஜாஸ்தி இருக்குது. அது அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. நான் ஆடி போயிட்டேன். டேய் மாதவா, அந்த கொட்டாங்கச்சியில் மோரம் குத்துறா, சாப்பிட்டோம் திண்டாடுறான், அந்த உப்புமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கு தான் கொட்டாங்கச்சி முன்னாடியே வச்சுருக்காரு. அவன் மோரை கொடுத்தாரு, சாப்பிட்டேன். இது லாவண்யமான உப்புமாக்களை கூட இருக்கும். ஆனால் அத்தையும் கூட்டுண்டு நான் அர்ச்சாவத்தை மாதிரி இருந்தால் அவன் இருப்பான் நாளைக்கு. ஏன்டா இப்படி உப்பு ஜாஸ்தி போட்டு பண்ணேன்னு அவன் போடுவான், இன்னொரு வரமாட்டான். என் நிலைமை அப்படின்னு ஆண்டவன் வேடிக்கையாக சாதிச்சார். அதை போல் எங்கள் பெருமானுக்கு பெருமாள் என்றைக்காவது ஏன்டா இன்றைக்கி உப்பாவில் இவ்வளோ உப்பாள்ளி போட்டேன்னு பகவான் கேட்டிருக்காரு. அப்படி இருந்துட்டு இருக்கிறது தான் உயர்ந்த ஜென்மா. அப்படி நம்ம பிழைகளை மன்னித்து அபச்சாரம் செய்வதற்கே தோன்றிருக்க நம்முடைய அபச்சாரங்களையே உபச்சாரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற உயர்ந்த பேற்றத்தை உடைய எம்பெருமான் என்று பிரபு என்று பெயரிடுகிறார். எங்கே இந்த பெயருக்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்க. ஸ்ரீரங்கே விருஷபாத்ரௌ கரிசைலே கும்பகோண நகரே ச அதுனா விப்ரபவன் வை பிரபுரிதி நாம்னா பிரசாததாயிந்தே. இதற்கு தமிழ் கேளுங்க. அரங்கம் வெங்கடம் ஆனைக்குன்றம் குடந்தை என இங்கே அங்கேயும் இன்றும் திகழ்வான் எனவே பிரபு என்ற பெயரானாமே. எங்கே நமக்கு இந்த உயர்ந்த பொறுமை வருவதற்கும் அர்ச்சையின் அருமை தருவதற்கும் திருவேங்கடமுடையானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை தியானம் செய்து கொண்டு ஜெபியுங்கள். பிரபவே நமஹ. நமோ வெங்கடேஷாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.